மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கண்டிப்பாக செய்தி பார்த்துருப்பீங்க. நெல்சன் அப்படிங்கிற நம்மளுடைய சகோதரர் ஒருத்தர் காணொலி பண்ணுவார். அவரோட வீட்டில் போயிட்டு இன்றைக்கி என்ன வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா? இந்த வேலையை பார்த்தது மூத்த கட்சியாக இருந்த திமுக அதிமுகலாம் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்காரங்க. தங்களை கொள்கை கூட்டம் எங்களமாய் கருத்தியல் பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது, ஒழுக்கம்னா எங்கள்கிட்ட கற்றுங்க, எங்கள்கிட்ட கருத்தியல் பேச முடியாமல் நீங்கள் மிக முக்கியமாக அவதூறு ஆபாசத்தை கையில் எடுப்பீங்க, நாங்கள் தான்டா அப்படின்னு பேசுகிறவங்க தான் இன்றைக்கி ரவுடிசத்தை கையில் எடுத்திருக்காங்க. எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் தெளிவாளமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? A to Z தகவல் நான் பார்த்துட்டேங்க. பார்த்த பிறகு தான் கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன். சில நாம் தமிழர் கட்சி தம்பிகளை கமெண்ட் கீழே அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை தெரியுமா அப்படிலாம் பேசுவாங்க. வீடியோ ஆரம்பத்திலே சொல்கிறேன், அது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த தகவல் அத்தனையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த பிரச்சனை பற்றி தெளிவான புரிதல் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு எடுத்து பார்க்க டைம்லனா இந்த வீடியோ பாருங்கள். எல்லாத்த பற்றியும் தெளிவாளமாக நான் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதை விட ரொம்ப கோவமாக இருக்குது. ஒன் பை ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அதாவது நெல்சன் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இவர் ஒரு அட்வொகேட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரா படிச்சுட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தொடர்ச்சியாக வீடியோக்கள் போடுவார். ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ட்விட்டர்லையும் போடுவார், இன்ஸ்டாலையும் போடுவார். ரொம்ப மிக முக்கியமாக இவரை பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மனோ தங்கராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல கன்னியாகுமரியில், அவருக்கு திமுகவில் சீட்டு கொடுக்காததுக்கு பல பேர் காரணம், அதற்கு இவரும் ஒரு காரணம். இந்த ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காருங்க. அதாவது அவருடைய அந்த மணல் கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏகப்பட்ட வீடியோக்கள் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணுறது பிரதானமான வேலையாக பார்த்துருக்காரு. ஏன்னா இவரும் கன்னியாகுமரி, மனோ தங்கராஜ் அவர்களும் கன்னியாகுமரி. தன்னுடைய மாவட்டத்தில் இப்படிப்பட்ட அநீதி நடக்கும்போது ஒரு காணொலி மூலமாக உட்காந்து அந்த மாற்றத்தை உருவாக்குற பெருமுயற்சியில் இவர் ஈடுபட்டிருக்கார். இவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சியோட அந்த செயல்பாடு நிறையா பேருக்கு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. உண்மைதானே? இவங்க தேவையில்லாமல் தாவேக்கா உட்காந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. குறிப்பாக சொல்ல போனால் சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, தொடர்ச்சியாக தாவேக்கா பற்றி வீடியோ பண்ணும்போது இவர் ஒரு காணொலி போட்டு சொல்கிறாரு, நீங்கள் ஏன் திமுகவை எதிர்க்க வேண்டிய இடத்துல தேவையில்லாமல் எதுக்கு தாவேக்காவை எதிர்க்கிறீங்க? தாவேக்காவை எதிர்த்து நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க? ஏதாவது பணங்கினா வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் பணம் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தகவல் கிடச்சிருக்கு, தேவைப்பட்ட அந்த ஆதாரத்தை நான் வெளியிடுவேன். இப்படி பணம் வாங்கிட்டு லட்சக்கணக்கான தம்பிகளை ஏன் இப்படி ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நாம் தமிழர் கட்சியோட சொந்தங்கள் என்ன பண்ணாங்கன்னா, நியாயமாக கேட்டாங்க, நாங்கள் பணம் வாங்கிட்டோம்னு சொல்கிறோம்ல, எங்கள் கட்சி தலைமை பணம் வாங்கிச்சுன்னு சொல்கிறீங்களே, ஆதாரம் தான் வெளியே போடியா அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன பண்ணார்? சீமானோட அஃபிடவிட் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சார். இதில் அவங்க மனைவி பேரில் ஒரு நிலம் வாங்கியிருக்காங்க. அந்த நிலம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயமும் சீமானண்ணன் மிக முக்கியமாக அவங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த தேதியும் ஒப்பிட்டு இதனால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. அந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கல, ஏன்னா எனக்கு அதை பற்றி சரியான புரிதல் இல்லை. நானும் அதை பற்றி நிறையா தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கான ஆதாரமாக நான் அதை சொல்லலை, அவர் அதைத்தான் சொன்னார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது சரி, அது தப்பு, வாட்ட வட்டிஸ் என்ன வேணா இருக்கலாங்க. நீங்கள் ஒருவேளை அவர் பேசுனது உங்களுக்கு தப்பாக பட்டுச்சுன்னா எது சரியானது அப்படிங்கிறத அடிப்படையில் நீங்களே ஒரு காணொலி போட்டு, இல்லைங்க சீமானனை அப்படி வாங்கலைங்க, இந்த நிலத்தின் பின்னாடி இப்படி இருக்குது. ஏன்னா அந்த நிலத்தை பற்றி எல்லாருக்குமே பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய நிலம் இந்த தொகைக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குது. எனக்கு அதை பற்றி தெளிவில்லைன்னு சொன்னேன், நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணால் நானே வீடியோ போட்டு அடிப்பேன். அவர் கன்ஃபார்ம் பண்ணதான் அவர் நினைக்கிறாரு, அதனால் அவர் வீடியோ போட்டார். வீடியோ போட்டு அடித்தார். குறிப்பாக சொல்லப்போனால் இவர் வீடியோ போட்டான ஒருத்தர் எப்படி பாடி பில்டர் ஒருத்தர் இருப்பார்ல, கன்னியாகுமரியில் ஒருத்தர், அவரோட சேனலை கூட நான் சைடில் போடுறேன். இவர் உடனடியாக சாட்டேனனை பற்றி நீ எப்படி பேச முடியும்? சாட்டேனெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் பேர் தெரியுமா, ஊர் தெரியுமான்னு பேசிகிட்டு இருந்தார். சாட்டேனனை பற்றி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நிறையா பேருக்கு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சில பேரை தவிர மற்ற அத்தனை பேருமே சாட்டை துரைமுருகனை தாவேக்காவை தொடர்ச்சியாக விமர்சிக்கிற அந்த அணுகுமுறையை நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்களே ரசிக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் தெரியுமா ரசிக்கலை? இப்போ நான் தாவேக்காரங்க, என்னுடைய கட்சி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ போட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு மற்றவங்களை விமர்சிக்கிறோட என் கட்சி என்ன பண்ணுதுங்கிறத என்னுடைய சொந்தங்களுக்கு சொல்றதா என்னுடைய பிரதானமான முதல் வேலை. ஒரு எல்லை இருக்கு, ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டை தாண்டி யாராவது தாவேக்கா விமர்சிச்சாங்கன்னா திருப்பி நாங்கள் பதிலடி கொடுக்குறோம். ஜனநாயகபூர்வமாக அந்த வேலையை பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியை குறி வச்சு சேனல் நடத்தலை, மிக முக்கியமாக அதிமுகவை குறி வச்சு சேனல் நடத்தலை, திமுகவை குறி வச்சு சேனல் நடத்தலை. தாவேக்காவை மையப்படுத்தி தாவேக்காவோட செயல்பாடை ஆவணப்படுத்துறது தான் என்னுடைய பிரதானமான வேலை. அப்போ நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்தி ஒருத்தர் சேனல் நடத்துறாருன்னா நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்தி தானே அவர் பேசணும். ஆனா நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்தி பேசாம இவர் விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறத மையப்படுத்தி பேசுறார். இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்னு, அவர் சொன்னபடி பணம் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் கான்பிடண்டா சொல்லுவேன். விஜய் அண்ணாவை எதிர்த்து வீடியோ போட்டா, மிக முக்கியமா விஜய் அண்ணாவை ஆதரிச்சு வீடியோ போட்டா விஜய் அண்ணாவை ஆதரிக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. விஜய் அண்ணாவை எதிர்த்து வீடியோ போட்டா ரெண்டு விஷயம் நடக்குங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா
நாம் தமிழர் கட்சிக்காரங்க பார்ப்பாங்க, திமுக காரங்க பார்ப்பாங்க, அதிமுக காரங்க பார்ப்பாங்க, விஜயண்ணாவை எதிர்க்கிற அத்தனை பேருமே பார்ப்பாங்க. தமிழ் தேசியமோ சீமானோட அரசியலோ மையப்படுத்தி பேசினா சீமானோட அரசியலை ஆதரிக்கிற நபர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதோட இது ப்ராஃபிட்டாக இருக்குன்னு இவர் போனாரா அல்லது நெல்சன் அவர்கள் சொன்னபடி பணம் வாங்கிட்டு போயிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த பாடி பில்டர் வந்து பயங்கரமாக பேசுகிறாரு. அவரோட குடும்பத்தை தான் இழுத்து பேசுகிறார். யார்? நெல்சனோட அவரோட குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசுகிறாரு. ஒத்த ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா அப்படிலாம் வீடியோவில் வார்த்தையை விடுறார். இவர் அந்த வீடியோ பார்த்துருப்பார் போல. ஏன்னா ரெண்டு பேருமே கன்னியாகுமரி தான். பார்த்தோம்னா இவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆனோன்னு அடுத்த வீடியோவில் வந்து அவரை மையப்படுத்தி பேசுகிறார். அவரோட பேரை கூட சொல்லலை, அவரை மையப்படுத்தி அதாவது அவருடைய ப்ராடக்ட் அவரோட வேலைகள்லாம் மையப்படுத்தி பேசுகிறாரு. ரொம்ப அதிகமாக அவரோட பேரை மையப்படுத்தி பேசல. அந்த வீடியோவில் எங்கேயோ ஒரு இடத்துல அவரை மையப்படுத்தி பேசுகிறார். அது அவருக்கு யாருக்கு இந்த பாடி பில்டர் இருக்கார்ல அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு போல. நீ எப்படா என்னை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊரில் இருக்கிற தாவேக்காரன் மையப்படுத்தி பேசுவார். தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்தி ஏகப்பட்ட வீடியோ போடுவார். இவர் அவரை திட்டுவார், இவரை திட்டுவார். ஏன்னா அவரோட வீடியோவில் ஒரு கண்டென்ட்டுமே கிடையாதுங்க. யாரை சொல்கிறேன்? இந்த பாடியை சொல்கிறேன். கண்டென்ட்டே இல்லாமல் கண்டபடி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, அவருக்கு ஒரு சேனல் வச்சு அவருக்கு பேசணுங்கிற விஷயத்தை அவர் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நான்லாம் நிறையா அவர்லாம் கடந்து போயிட்டு இருக்கேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? இவர் வந்து ஒரு விமர்சனம் முன் வச்சோன்னா இவரோட வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு நீ எப்படி இப்படி பண்ணலாம், எப்படி இப்படி பேசலாம், அதாவது இவரோட ஒய்ஃப் ரெண்டு பேரும் போயிருக்காங்க போல, எப்படி எங்கள் ப்ராடக்ட்டை பற்றி பேசலாம், எப்படி எங்கள் கட்சியை பற்றி பேசலாம், எப்படி எங்கள் அண்ணனை பற்றி பேசலாம், எப்படி எங்கள் சாட்டை அண்ணனை பற்றி பேசலாம், என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வீட்டில் போயிட்டு சமாதானம் பேசுகிறோம், நாங்கள் வந்து சும்மா வந்து பேச தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டு ரவுடிசம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து உட்காந்துருப்பார். இவங்களே முதல்ல உட்கார வச்சு பேசியிருப்பார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் அதான். உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மனைவியோட ஆட்டிடியூட் ரொம்ப மோசமாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி பேசுனா நீங்கள் விடுவீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் வாக்குவாதம் ஆகுது. பக்கத்தில் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, நெல்சன் அண்ணாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அழுகிற அந்த குரல் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அதுதாங்க கஷ்டம். ஏன்னா என் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, நானும் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட அம்மா இடத்துல உங்களை நான் வச்சு பார்க்குறேன். அந்த மனுஷன் பேசுனதும் உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து எது சரி அப்படிங்கிறது விவாதிக்கிறது தானே அரசியல். எது சரி அப்படிங்கிறது இந்த நாட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க. எது சரி அப்படிங்கிறத யார் உறுதிப்படுத்துவா? அரசியலமைப்பு சட்டம் தான் உறுதிப்படுத்தும். அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட ஈகோ சிஸ்டம் இருக்குது. அதில் ஒன்று தான் போலீஸ் ஸ்டேஷன், அதில் ஒன்று தான் நீதிமன்றம். உங்களுக்கு இவர் நெல்சன் அவர்கள் பேசுனதுல நிறையா மாற்று கருத்து இருக்குது, நிறையா தப்பாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நேரடியாக அவர் மேலே போய்ட்டு ஒரு புகார் கொடுக்கணும். இல்லைங்க இவர் தப்பாக பேசுகிறாருங்க, இவர் ரொம்ப மோசமாக பேசுகிறாருங்கன்னு. அப்போ காவல்துறை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கும். அப்படி நடவடிக்கை காவல்துறை எடுக்கலைன்னா நீதிமன்றத்துக்கு போகணும். ஏன்னா அவர் பேசுனது ரொம்ப தப்புனா நீங்கள் இதெல்லாம் செய்யணும். ஏன்னா உங்கள் அண்ணன் என்றைக்குமே, யாரை சொல்கிறேன், சீமான் அண்ணன் சொல்கிறேன், என்றைக்குமே தேர்தல் நேரத்தில் இத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும்னா கூட முடிக்க மாட்டார். விதிமுறையெல்லாம் எனக்கு கிடையாதுங்க, விதிக்கு கட்டுப்படாதவனா அப்படிலாம் அவங்க அண்ணன் சொல்லுவார். அவர் என்ன பண்ணுறாரோ அதை அத்தனையுமே அப்படியே கேப்சர் பண்ணி நாங்கள் வந்து பேசினா மறுபடியும் பேச மாட்டோம், வீடு பூந்து அடிப்போம். இதை யார் பண்ணுவா? எந்த கட்சிக்காரங்க இதை பண்ணிட்டு இருந்தாங்க? யாரை எதிர்த்து இந்த அரசியல் களத்தில் இதை நம்ம பண்ணக்கூடாதுங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு வந்தோம். எதை இங்கே எதிர்க்க ஆரம்பித்தோம்? எல்லாத்தையும் மறந்தாச்சு. பேசுனா அடிக்கணும், அடித்தா அவன் பேச மாட்டான் அப்படிங்கிறதான் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அவனை போய் அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவுக்கு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரவுடிசத்தை பண்ணுறது எந்த மாதிரி அணுகுமுறை அப்படிங்கிறத நான் இங்கே கேட்குறேன். இப்போது நீங்கள் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த ரவுடிசம் பண்ணுறவங்களாம் எடுத்து நீங்கள் பேசுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு சேகர் பாபு அவர்கள் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா எப்படி உட்காந்து பேசுவீங்க? இல்லை வேறு யாரோ ஒருத்தர் XYZன்னு ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னு வைங்களேன், இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறாருன்னா எப்படி உட்காந்து எந்த முகரை வச்சு பேசுவீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாடி பில்டர் இருக்கார்ல, அவர் உங்கள் கட்சி மாநாட்டில் முன்னாடி வரிசையில் உட்காந்துருந்தார். ரொம்ப முக்கியமானது, இந்த பாடி பில்டரை எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஏன் பேசுகிறோன்னா, இவர் வந்து மதியம் போகிறார் போல், அதாவது ஒரு 11 மணிக்கிட்ட போகிறார் போல். இந்த நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங்கோட அஃபீஷியல் எட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நெல்சன் அவர்கள்ட்ட காலில் சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ வந்து ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்ட, நீ ஆதாரம் இல்லாமல் பேசிட்டா அதற்கு வரக்கூடிய விளைவுகளை நீ தான் சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு ஒருத்தர் போகிறாரு. அப்போ இதுக்கும் அதுக்கும் நான் முடிச்சு போட்டு பேசலை, எல்லா விஷயத்தையும் எடுத்து வந்து பார்த்தா ஒரே லேயரில் இருக்குது. அப்போ பிளான் பண்ணி எதுவும் பண்ணீங்களா, இல்லை முன்னாடியே வந்து இது எதாச்சியாக போயிட்டு வாக்குவாதமாகி சண்டை ஆயிடுச்சா? நீ எதாச்சியாக எதுக்கு முதல்ல அவரோட வீட்டுக்கு போகிற? அப்போ நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் உட்காந்து வீடியோ போட்டு பயங்கரமாக கத்தலாம். என்னைக்காவது சாட்டை துரைமுருகன் அலுவலகத்துக்கோ சாட்டை துரைமுருகனோட வீட்டுக்கோ தாவேக்காவோட சொந்தங்கள் போயிருக்காங்களா? அவர் அப்படி பேசுறாரு, கோவம் வரும், ஆத்திரம் வரும், டென்ஷன் வரும், எல்லாமே வரும். இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. அவர் வந்து சும்மா ஏதோ கத்திட்டு போறாருங்க. எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம பார்த்துப்போம், எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம முடிச்சிருவோம் அப்படிங்கிற பெருநம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால உங்க வீட்டு வாசலுக்கு நாங்கள் வரவே இல்லை. அப்போ ஒரே ஒரு 4-5 வீடியோக்களில் உங்களை பற்றி ஒருத்தர் பேசிட்டாரு, அவர் ஆதாரம் கட்டிட்டாரு, உங்களோட மையப்புள்ளியை நோக்கி நகர்ந்துட்டாருங்கிறப்போ அவரோட வீட்டில் போயிட்டு அவர் சட்டையை கிழிச்சு அவங்க அம்மாவை அலற விட்டு போலீஸ் வர வச்சு வெளியே கத்துறாருங்க. அவர் அந்த பாடி பில்டரு, சாவு என் கையில் தான்டா, உனக்கு எதுவும் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் தான்டா காரணம் அப்படின்னு சொல்லி
தேவையில்லாம அமைதியா எங்க இருக்க செத்து சொல்றீங்க. கிடந்தாலும் அது நான் தான். நாங்க பொறுமையா எங்க இருக்க செத்து மாட்டோம். கிடந்தாலும் அது நான் தான் பொறுப்பு. இவர் வீடியோ எடுக்கிறது நல்லாவே தெரியுது. நல்லா தெரியும் போதே இவர் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். வீட்டுக்கு போகிறாருங்க, சமாதானம் பேச போனவர் எதுக்குங்க அருவாளோட போனோம்? வீடியோ போடுறேன், அருவாளோட அவர் வீட்டுக்கு போயிருக்கார். ஏன் இதை செய்யணும்? எனக்கு புரியல. என்னோட வீடியோக்களில் ஒரு தடவை கேட்டீங்க, நீங்கள் உங்கள் மருமகளை பற்றி பேசியிருந்தீங்க, அந்த குழந்தையோட ஃபோட்டோவை காமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஏன் தெரியுமா அந்த ஃபோட்டோவை காமிக்கலை? எனக்கு நடக்கிறது என்னோட நடந்துட்டு போகணும், என்னோட குடும்பத்துக்கு அது போயிடக்கூடாதுங்கிறது. என் குடும்பம், என் பேர், என் இடம், என் அட்ரஸ், என் ஃபோன் நம்பர் எதுவுமே நான் எங்கேயுமே வெளியே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? இதெல்லாம் பின்னாடி நடக்குங்க. உனக்கு என்னப்பா வீடியோ போடுற, பயங்கரமாக அது போகுது, பயங்கரமாக இது போகுதுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி நடக்கிற விஷயத்தை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது இங்கே நடக்குதுங்க. அதுக்கு உதாரணம் நெல்சன் அண்ணாவை சொல்லலாம். அவர் பட்ட அந்த கஷ்டம், அவரோட அந்த உணர்வு, அவர் குடும்பத்தின் மேல் அந்த பாதுகாப்பு இல்லாத அந்த அச்சுறுத்தல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேசுகிறவங்க மேலே இருக்குங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வேறு யாராவது பண்ணும்போது குச்சிங்கல்ல, நீங்கள் ஏன் போய் பண்ணுறீங்க? இதான் நீங்கள் இத்தனை நாள் கற்றுக்கிட்ட ஒழுங்கான அரசியலா? இதுக்கெல்லாம் ஆதரிக்காதீங்க, இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க, இதெல்லாம் எதிர்த்து கண்டனம் தெரிவிங்க. நான் முன்னாடி சொன்னபடி அவர் கட்சியை விட்டு நீக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சி சொந்தங்களே முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். வீடு பூந்து மிரட்டுற அந்த அரசியல் கலாச்சாரம் இந்த தமிழக அரசியல் களத்தில் ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா பேசுகிறவனோட சமநிலையை குலைக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு போகிறது, வேற எதுவுமே கிடையாது. இப்போ வீட்டுக்கு வந்தோம்னா நம்மளுடைய சமநிலை குலையும். இந்த மாதிரி கான்ஃபிடண்டாக உட்காந்து பேச முடியாது. அதுக்கான ஒரு யுக்தியை தான் காலங்காலமாக ரெண்டு கட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு யுக்தியை இன்னைக்கு நீங்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. யார் திமுகவுக்கு அப்படியே அழகான கட்சி, திமுக மாதிரி ஒரு கட்சி யார் நடத்துகிறா? அது தாவேக்காவா நாத்தாக்காவா? நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சந்தை மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.